சரணம். நமஸ்காரம். தினம் ஒரு திருப்புகழ் வரிசையிலே அடுத்ததாக திருவாவினன்குடி க்ஷேத்திரம் அபகார நிந்தை என்று ஆரம்பிக்கக்கூடிய திருப்புகழ். இந்த பாடலிலே அருணகிரிநாதர் சமூகத்துக்கு உபதேசிக்கின்றார். தீய செயல்கள் புரிந்து அதனால் வேதனைப்படுவதை தவிர்த்து தீயவர்களுடன் ஆகிய நட்பை ஒழித்து அடியாருடன் சங்கம் சேர்ந்து அவனுடைய உபதேசத்தை பெற்று அதனால் அவன் திருவடியிலே உரைகின்ற அந்த நிலை கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கின்றார். பிற்பகுதியிலே இபமா முகன் தனக்கு இளையோனை என்ற விநாயகரையும் இமவான் மடந்தை உத்தமி பாலா என்று அம்பிகையும் ஜபமாலை தந்த சத்குருநாதா என்று தனக்கு முருகன் ஜபமாலை தந்த அந்த ஒரு பேர் அருளை பேர் அனுபவத்தை விளக்கி திருவாவினன்குடியில் வீட்டிற்கும் பெருமாளை என்று இந்த பாடலை நிறைவு செய்கின்றார். அந்த பாடலை இப்போது பார்க்கலாம். முருகன் குமரன் குகன் முருகன் குமரன் குகன் என்று மொழிந்து முருகன் குமரன் குகன் குகன் முருகன் குமரன் குமரன் குகன் முருகன் முருகன் குமரன் குகன் என்று மொழிந்து உருவும் செயல் தந்து உணர்வின் அருள்வார். முருகன் குமரன் குகன் என்று மொழிந்து உருகும் செயல் தந்து உணர்வென்று அருள்வார். ஒரு புங்கவரும் புவியும் பரவும் குரு புங்கவ என் குண பஞ்சரனே என் குண பஞ்சரனே முருகன் குமரன் குகன் என்று மொழிந்து உருகும் செயல் தந்து உணர்வென்று அருள்வாய். அபகார நிந்தை பட்டுழலாரே அபகார நிந்தை பட்டுழலாரே அறியாத வஞ்சரை குறியாதே அறியாத வஞ்சரை குறியாதே உபதேச மந்திர பொருளாலே உபதேச மந்திர பொருளாலே உனை நான் நினைதருள் பெறுவேனோ உனை நான் நினைதருள் பெறுவேனோ இவமா முகன் தனக்கிளையோனே இவமா முகன் தனக்கு இளையோனே இமவான் மடந்தை உத்தமி பால இமவான் மடந்தை உத்தமி பால ஜபமாலை தந்த சத்குருநாத ஜபமாலை
உபதேச மந்திர பொருளாலே உபதேச மந்திர பொருளாலே உனை நான் நினைந்தருள் பெறுவேனோ உனை நான் நினைந்தருள் பெறுவேனோ ஓ திருகாவினன் குடிவாள் அறுமுகப் பெருமானுக்கு அரஹரோஹர.